எஸ், நம்ம இன்னைக்கு பவர் ஹவுஸ் பற்றி பேச போகிறது இல்லை, பவர் சப்ளை அண்ட் பவர் கேபிள்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி பவர் கேபிள்ஸ், பவர் சப்ளைஸை பார்த்துருப்பீங்க. நான் என் ஃபோனுக்கு 65 வாட்டு, 120 வாட்டு, 240 வாட்ஸ் எல்லாம் வரைக்கும் இதே மாதிரி டைப் சி பவர் சப்ளை கேபிள்ஸ் இருக்குது. நான் ஏன் இந்த கேபிளை இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் பவர் சப்ளைலாம் பார்த்தீங்கன்னா 8 பின்னு, 4 பின்னு, 6 பின், 12 பின், 10 பின், 24 பின், இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பின்ஸ் இருக்கும், நிறைய பின் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். இந்த பவர் கேபிள்ஸ்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஓவர்வெல்மிங்காக இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். நான் வந்துட்டு ஃபுல்லாக பவர் கேபிள்ஸ் பற்றியும் பவர் சப்ளை பற்றியும் ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ மாதிரி போடலாம்னு நினச்சேன். ஸோ அதுதான் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாமா? நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சி ஃபார் கம்ப்யூட்டர் பவர் சப்ளை இல்லை, சி ஃபார் கொக்கோ கோலா வெனிலா ஃப்ளேவர். டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ எனிவே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்துட்டு பவர் சப்ளை டைப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மோஸ்ட்லி ஏதோ ஒரு கடைக்கு போயிட்டு, அண்ணா நான் பிசி பில் பண்ண போகிறேன், எனக்கு பவர் சப்ளை கொடுங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்துட்டு மாடலரா, நான் மாடலரா, எத்தனை வாட்ஸில் எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்துட்டு மாடலர் போட்டால் இந்தந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும், நான் மாடலர் போட்டால் இந்தந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸோ அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் பவர் சப்ளைஸ். அதாவது கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 டைப்ஸ் இருக்கும். ஒன்று நான் மாடுலர் பவர் சப்ளை, இன்னொன்று செமி மாடுலர் பவர் சப்ளை, அதை தான் எஸ்எம்பிஎஸ் அப்படின்வாங்க, இன்னொன்று ஃபுல்லி மாடுலர் பவர் சப்ளை. இதுக்கு வந்துட்டு அப்ரிவியேஷன் கிடையாது. ஸோ நான் மாடுலர் பவர் சப்ளைஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்தில், அதாவது நம்ம இந்த ஸ்கூல் கம்ப்யூட்டர் லேப்லலாம் பார்த்துருப்போம், மஞ்சள் கலர் கருப்பு கலர் ஒயர்லாம் இருக்கும், அப்படியே கலர் கலராக ஒயர் போயிட்டு இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு நான் மாடுலர் பவர் சப்ளை. அதில் இருக்க ஒயரை உங்களால் ரிமூவ் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்துட்டு அது பார்க்க நசன்னு இருக்கும், அது ரொம்பவே சீப்பாக இருக்கும். இப்போ கூட வந்துட்டு நீங்கள் ஒரு 300 ரூபா 400 ரூபாய்க்குலாம் அந்த பவர் சப்ளை வாங்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும். பட் அது சீப்போட வர்றது என்னென்னா, ரொம்ப வந்துட்டு அப்படியே நசனாயிரும். நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டர் கேபினெட்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த கீழே இருக்க அந்த பவர் சப்ளை கூட வந்துட்டு இவ்வளோ பெருசு குருவி கூடு மாதிரி இருக்கும். அது வந்துட்டு உங்களோட நான் மாடுலர் பவர் சப்ளைலாம் வாங்கினீங்கன்னா அந்த மாதிரி அப்படியே நசன்னு கேபிள்ஸ் ஃபுல்லாக அங்கே இதாகிட்டு பார்க்கவே அசிங்கமாக இருக்கும். சரி, எனக்கு அந்த அளவுக்கு அசிங்கம் வேணாம், நான் கொஞ்சம் இப்போ கரண்ட் ரேஞ்சில் வந்துட்டு இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னீங்களே, இப்போ அந்த எஸ்எம்பிஎஸ் இருக்குன்னீங்களே, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா, எஸ்எம்பிஎஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட நான் மாடுலர் மாதிரிலாம். அதில் என்ன எக்ஸ்ட்ரா இருக்குன்னா, உங்களுக்கு சாட்டா கனெக்டர்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இப்போ நம்ம இன்டர்னல் ஹார்ட் டிஸ்கெல்லாம் வந்துட்டு அந்த சாட்டா பவர் தான் யூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ணுறதுக்காக சாட்டா பவருக்கு மட்டும் 4 டப்பா இருக்கும். அதில் நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ்வலி 8 பின்னாக இருக்கும். பின்னை பற்றி அப்புறம் சொல்கிறேன். இது வந்துட்டு இப்போ கரண்ட்டில் இருக்கிறது கம்பேரிட்டிவ்லி சீப்பராக இருக்கும். ஃபுல்லி மாடுலர் கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு சீப்பராகவே இருக்கும். அதே மாதிரி லோவர் எண்டு பவர் சப்ளைஸ்லாம் இப்போ ஒரு 600 வாட்டு கம்மியாலாம் நீங்கள் போனீங்க, 500 வாட்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு செமி மாடுலர் தான் அதிகபட்சம் இருக்கும். அதே மாதிரி அதுலேயும் வந்துட்டு கொஞ்சம் அந்த நசன் இருக்கிறது தான், பட் அந்தளவுக்கு இருக்காது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மாடுலர் பவர் சப்ளை. இது எப்படி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களோட பவர் பேங்க் மாதிரி தான். எப்படி நான் என்னோட பவர் பேங்க்கில் என்னோட ஃபோனையும் சார்ஜ் பண்ணலாம், என்னோட பழைய ஃபோனையும் சார்ஜ் பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு நான் இப்போ பவர் பேங்க்கில் 2-3 அந்த யூஎஸ்பி இதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் 1-2 கழட்டி போட்டு யூஸ் பண்ணலாம்ல, தேவையில்லாததெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு தூக்கி போட்டலாம்ல. அந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லி மாடுலர் பவர் சப்ளையும் ஒர்க் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இது கம்பேரிட்டிவ்லி ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். அது மட்டும் இல்லாமல் இது அந்த பார்க்கறதுக்கு அந்த பவர் சப்ளையோட அந்த ஏரியா வந்துட்டு ரொம்ப நசன் நிறைய ஒயர் இல்லாமல் வெறும் தேவையான கேபிள்ஸ் மட்டும் தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இப்போ மதர் போர்டு மட்டும்தான் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 இல்லை 2 கேபிளோட மொத்தமாகவே முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு க்ளீன் லுக்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபுல்லி மாடுலர் பவர் சப்ளை நீங்கள் போகலாம். சரி, பின்ஸுக்கு வரும். நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லை கிராஃபிக் கார்டு டப்பாவில் போட்டிருப்பாங்க, இல்லைனா வந்து அந்த பவர் சப்ளை அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும். பின்ன அந்த கனெக்டர்லாம் நிறையா இருக்கும். அதில் வந்துட்டு 10 பின்னு போட்டிருப்பான், 12 பின்னு போட்டிருப்பான், 8 பின்னு போட்டிருப்பான், 16 பின்னு போட்டிருப்பான், 6 பின்னு போட்டிருப்பான், 24 பின்னு போட்டிருப்பான். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை போட்டிருப்பான். இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஃபஸ்ட்டு விஷயம், சிம்பிளாக நான் வந்துட்டு பிசி பில் பண்ணுற அதே ஆர்டர்லேயே சொல்கிறேன். நம்மளோட பவர் சப்ளைலேருந்து இருக்கிறதுலையே பெருசு, அதாவது 24 பின்னு அப்படின்வாங்க. அது என்னதுன்னா நம்மளோட மதர் போர்டுக்கான பவர் சப்ளை. அந்த 24 பின் வந்துட்டு நம்ம மதர் போர்டுக்கு மட்டும்தான் போகும். வேறு எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த டிவைஸும் போகாது. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ரைட்டா? ATX, மைக்ரோ ATX, இது இந்த சைஸுக்கெல்லாம் மோஸ்ட்லி 24 பின் தான் வரும். கொஞ்சம் பவர்ஃபுல்லான மதர் போர்ட்ஸ்லாம் யூஸ்வலி அந்த 24 பின்னு இதுதான் வரும். சரி, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா CPU பின்ஸ் அப்படின்வாங்க. CPU பின்ஸில் வந்துட்டு 8 பின் கனெக்டர்ஸ் இருக்கும். CPU பின்ஸில் வந்துட்டு 4 பின்ஸும் இருக்கும். CPU பின்ஸில் 2 8 பின்ஸும் இருக்கும். குழம்புதில்லை? லெட் மீ எக்ஸ்பிளைன். அதாவது சிபியூக்கு ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு 4 பின் கனெக்டர் மட்டும்தான் இருக்கும். சிபியூஸ்லாம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக பவர்ஃபுல்லாச்சு.
அதுக்கேற்ற மாதிரியே அதுக்கு தேவைப்படுற பவருமே அதிகமாச்சு. ஸோ அதுக்காக எக்ஸ்ட்ராவாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த 8 பின் கனெக்டர்ஸ். யூஸ்வலி நீங்கள் பிசி பில்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட மதர் போர்டில் பார்த்தீங்கனாலே மேலே வந்துட்டு ஒரு 8 பின் இருக்கும். அது CPU அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு 4 பின்னும் இருக்கும். ஜென்ரலாக நீங்கள் எதுவும் நான் ஓவர் கிளாக்லாம் பண்ண மாட்டேன், வெறும் வந்துட்டு அப்படியே சும்மா போட்டு ரன் பண்ணுவேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த 4 பின் மட்டும் கனெக்ட் பண்ணாலே போதும். காலகாலமாக பழைய ப்ராசஸ்க்கெல்லாம் வந்துட்டு 4 பின்ஸ் தான் இருக்கும், ரைட்டா? இப்போ இந்த 8 பின் எதுக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா CPUவோட 8 பின்னுங்கிறது நீங்கள் சப்போஸ் உங்களோட பிசியை ஓவர் கிளாக் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்கன்னா அப்போ அதுக்கு அதிகமான பவரை தேவைப்படும். அதுக்காக யூஸ் பண்ணுறப்படுறது தான் வந்துட்டு இந்த 8 பின் கனெக்டர். சரி ப்ரோ, இதே மாதிரி 8 பின் அப்படின்ட்டு நான் PCIeலையும் பார்த்துருக்கேன். PCIeலையுமே வந்துட்டு 8 பின் இருக்கும். இதை எடுத்து அதுக்கு போடலாமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா போட்டிங்கன்னா புகஞ்சிரும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, எஸ், 2 8 பின்ஸுமே வந்துட்டு பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டும் வேறு வேறு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, குழம்புதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு கனெக்டர்லேயும் ஒவ்வொரு டப்பாவாக இருக்கு இல்லையா, அது ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கும். இப்போ இந்த 8 பின் கனெக்டரும் இந்த 8 பின் கனெக்டரும் வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இது CPUவோட 8 பின் கனெக்டர். இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் இருக்கும். இப்போ அப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா இது PCIe கனெக்டர். இதில் பார்த்தீங்கன்னா இதோட பேட்டர்ன்ஸ் வந்துட்டு கம்பேர் டு உங்கள் CPU பவர் கனெக்டரோட வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த PCIe எடுத்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அந்த CPU, அதாவது மதர் போர்டில் இருக்க CPU கனெக்டரில். அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா உங்களோட பின்ஸ் வந்துட்டு வளையறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் அவஸ்தையே பட்டிருக்காங்க. இவன் தான் எங்கேயோ செமத்தியாக வாங்கியிருக்கான், இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா. ஸோ நமக்கு மதர் போர்டு முடிஞ்சிருச்சு, CPU முடிஞ்சிருச்சு. CPUவில் இன்னொரு இது ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வர ஹை பவர் CPUஸ்லாம் வந்துட்டு 2 8 பின் கனெக்டர்ஸ் கூட இருக்கும். அதாவது 16 பின்ஸ், டோட்டலி 16 பின்ஸ் இருக்கும். 2 8 பின் கனெக்டர்ஸ் தனித்தனியாக இருக்கும் ஃபார் CPU ஒன்லி. அது ஆப்வியஸ்லி உங்களுக்கு அதோட பவர் டிமாண்ட் பொறுத்து அது இன்க்ரீஸ் ஆகியிருக்கும், ரைட்டா? சரி, அதுக்கு அடுத்து கிராஃபிக் கார்டுக்கு வருவோம். கிராஃபிக் கார்டில் பார்த்தீங்கன்னா 6 பின்ஸ் இருக்கும், 8 பின்ஸ் இருக்கும். இதுதான் வந்துட்டு ஸ்டாண்டர்டு. கிராஃபிக் கார்டு எல்லாமே PCIe தான் வந்துட்டு யூஸ் பண்ணும், ஓகேவா? ஸோ 6 பின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய கிராஃபிக் கார்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த கிராஃபிக் கார்டோட 8 பின் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், 6+2 அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த 2ங்கிறது எக்ஸ்ட்ரா பவர் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான், ரைட்டா? அந்த ஓல்டர் GPUஸில் யூஸ் பண்ணுற 6 பின் பார்த்தீங்கன்னா அப் டு 75 வாட்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு பவர் அவுட்புட் வரும். இதுவே 8 பின் போட்டிங்கன்னா அப் டு 150 வாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பவர் அவுட்புட் வரும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 6 பின்ஸ் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. பட் 8 பின்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த மிட் ரேஞ்ச் காட்சி, இந்த 3050 5050 இந்த மாதிரி ரொம்ப லோ அண்ட் காட்சிகள்லாம் வந்துட்டு உங்களுக்கு இந்த 8 பின் கனெக்டர்ஸை நீங்கள் பார்க்கலாம், ரைட்டா? இதுவே ஸ்லைட்லி ஹையர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்க காட்சி போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல 2 விதமாக பிரியும். ஒன்று 2 8 பின் கனெக்டர்ஸ், இன்னொன்று ஒரே ஒரு 12 வாட்ஸ் ஹை பவர் 12 பின் கனெக்டர் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட Zotac 3070 Tiயில் பார்த்தீங்கன்னா 2 8 பின் கனெக்டர்ஸ் வரும். ஒரு சில டைமில் நம்மளோட பவர் சப்ளையோடைய வந்துட்டு ஒரு டெய்சி செயின் பண்ணுற மாதிரி ஒரு கேபிள் வந்துருக்கு. டெய்சி செயின்னா ஒரு இதில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு 2 8 பின் கனெக்டர்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ நான் இப்போ 3070 வச்சுருக்கேன், நான் 2த்தையும் அந்த மாதிரி கொடுக்கலாமா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வராது, கார்டு போஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா 2 8 பின் இருக்குன்னா உங்களுக்கு 2 செப்பரேட் கேபிள்ஸ் தான் கொடுக்கணும். ஒரே கேபிளில் நீங்கள் போட்டிங்கன்னா பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது, ரைட்டா? பிரச்சனைங்கிறது வராது, பட் அகெயின் அது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வர்றதுக்கு அப்படி இல்லைனா வந்துட்டு போஸ்ட்டு கூட ஆகாததுக்கே சான்சஸ் இருக்குது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தனித்தனி 2 8 பின் கனெக்டர்ஸ் தான் வந்துட்டு கனெக்ட் பண்ணோம். உங்களுக்கு வந்துட்டு 2 8 பின் செப்பரேட்டாக இருக்கிற பட்சத்தில். அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டில் இருக்க இந்த ரொம்ப ஹையண்ட் கார்ட்ஸு 3090 4090 5090 அந்த மாதிரி கார்ட்ஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு 12 பின் கனெக்டர்ஸ் வரும். ஸோ 12 பின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹை பவர் அவுட்புட் வரும், அரௌண்ட் 600 வாட்ஸ் வரைக்கும் வரும். இப்போ வர ஒரு சில புது பவர் சப்ளைஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்ட்னா 12 வோல்ட் பவர் சப்ளை, ஹை பவர் சப்ளை அப்படின்ற மாதிரி வந்துட்டு வந்துடும். ஸோ அதில் நீங்கள் டைரெக்டாக கனெக்ட் பண்ணியும் பண்ணலாம். பட் இப்போ ஆல்ரெடி வந்துட்டு அதில் ஒர்க் அரவுண்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ரீசன்ட் ஜிபிஎஸ்லாம் நம்மளே நிறைய பார்த்தோமே, 5090 புகையுது, கருகுது, அந்த பவர் கனெக்டர் வந்துட்டு வெந்து அப்படியே மெல்ட் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஸோ ஆப்வியஸ்லி அது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் மாறிடும். பட் இப்போதைக்கு இந்த 12 பின் கனெக்டர், அதாவது 12 வோல்ட் கனெக்டர் வந்துட்டு உங்களுக்கு வெரி ஹை பவர் அப்ளிகேஷன்ஸ், அதாவது இந்த PCIe Gen 5 5.1 அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் மக்களே, நான் வந்துட்டு பவர் சப்ளை பற்றியும் அந்த பவர் சப்ளையில் யூஸ் பண்ணுற கேபிள்ஸ் பற்றியும் பேசணும்னு நினச்சது. ஆப்வியஸ்லி வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் டப்பாவில் போடலாம்.
நான் வந்துட்டு அதை ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ எனிவே ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் இன்ஃபர்மேட்டிவ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்க்கு என்னோட சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரைட்டா? அடுத்த வீடியோவில் பார்ப்பேன். என்ன பாய்.